வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ற ஜியோ மொபைலு, அதில வந்து பாஸ்வேர்ட் போட்டு மறந்துட்டீங்க அப்படிங்கிறப்போ, அத நம்ம எப்படி ரீசெட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த பாஸ்வேர்ட் போட்டு மறந்தது மட்டும் இல்ல இந்த டிப்ஸ் வந்து. இந்த டிப்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்க மொபைல்ல வந்து ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்றீங்க, ஓப்பன் ஆகல. இல்ல ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்றீங்க, அதுவும் ரொம்ப ஸ்லோவா இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் ஓரளவுக்கு சால்வ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க வந்து இந்த மொபைல வந்து இந்த டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்றதுக்கு உங்க மொபைல் பேட்டரி வந்து ஒரு 50%க்கு மேல இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு 50% சார்ஜ் அதுக்கு மேல இருந்துச்சுன்னா ஓகே. ஏன்னா கொஞ்சம் சார்ஜ் கம்மியா இருக்கும்போது ரீசெட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, திருப்பி உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சார்ஜ் கொஞ்சம் 50%க்கு மேல இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்க வந்து இத வந்து ரீசெட் பண்ணலாம். அது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுடன் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். என்னுடைய வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், பிளாகர் வெப்சைட் இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் அதில் மிஸ் பண்ணுற ஒவ்வொரு தகவலையும் இதில் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். பார்ப்பாங்கன்ட்டு தான் வீடியோ போடுறேன். சரி, நம்ம சேனல் நேம் என்னன்னு சொல்லு. ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகலை, பட்டன் எதுவும் ப்ராப்ளம் போல் இருக்குது. அப்படி உங்களுக்கு மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகலைன்னா டைரெக்டாக நீங்கள் பேட்டரி கழட்டிக்கலாம். ஸோ சுவிட்ச் ஆஃப் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேட்டரி ரிமூவ் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ டைரெக்டாக வந்து பேட்டரியை ரிமூவ் பண்ண போகிறேன். பேட்டரியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் வந்து சிம் கார்டு, மெமரி கார்டு இருந்துச்சுன்னா அதையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ சிம் கார்டும் மெமரி கார்டும் இல்லாமல் தான் ரீசெட் பண்ணணும். அதனால் மறக்காமல் அதையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதில் முக்கியமாக என்ன பார்க்க போனீங்கன்னா, இந்த மொபைல் வந்து நீங்கள் ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருக்கிற எல்லா நம்பரும் எரஸ் ஆகிடும். உங்கள் ஃபோனில் இருக்கிற ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதுவும் டெலீட் ஆகிடும். டோட்டலாகவே ரீசெட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் இருக்கிற ஸ்டோரேஜே கிளியர் ஆகிடும். நீங்கள் கடையில் வந்து ஃபோன் எப்படி வாங்குனீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபோன் இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் பேட்ரி போட்டுட்டு முக்கியமாக பேக் கவரையும் போட்டுக்கோங்க. ஏன்னா பேட்ரி லூஸ் ஆகிடும். அதனால் பேக் கவர் போட்டுட்டு பவர் பட்டனையும் ஸ்டார் பட்டனையும் லாங் ப்ரெஸ் பண்ணணும் சேம் டைம். ஸோ ரெண்டையும் ஒரே டைமில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு 1 செகண்ட், ஒரு 2 செகண்டு, 3 செகண்ட் வரைக்கும் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது டிஸ்பிளே ஆன் ஆகும். ஆன் ஆகும்போது விரல் எடுத்துருங்க. ஸோ 2 விரலையும் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரீகவரி மோடு ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து அதாவது இப்போ நான் கீபேடில் மூவ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதில் 5ஆவதாக இருக்கிறது வந்து ஸ்வைப் டேட்டா ஃபேக்ட்னு இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுறது வந்து நீங்கள் பவர் பட்டனாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பவர் பட்டன் வந்து செலக்ட் பண்ணுறது அப் அண்ட் டவுன் வந்து நார்மலான கீ தான். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து எஸ்ஆர் நோன்னு இருக்கும். இதில் வந்து கீழே மூவ் பண்ணிவிட்டு எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ஸுக்கு வந்து அதான் பவர் பட்டன் வந்து ஓகே பட்டன். அதனால் பவர் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ரீபூட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீபூட் சிஸ்டம் இருக்கும். இது அடுத்த பேஜ் வந்து ரீபூட் சிஸ்டம்னு இருக்கும். அந்த ரீபூட் சிஸ்டத்தை செலக்ட் பண்ணுங்கள். அதாவது பவர் பட்டனாக மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு நேரம் வச்சு கிளிக் பண்ணும்போது உங்கள் ஃபோன் வந்து இப்போ வந்து டோட்டலாகவே ரீசெட் ஆகிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு மறுபடியும் ஃபோல்டர்லாம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதாவது ரீசெட் ஆனதுக்கப்புறம் அந்த லோகோவில் இருந்து மறுபடியும் மெனுவுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் டைம் ஆகுறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சுக்கிறேன் வீடியோவை. ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடக்கூடாது பாருங்கள். அதுக்காக தான் கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சுக்கிறேன். ஸோ டோட்டலாக ரீபூட் ரீசெட் ஆனதுக்கப்புறம் லாங்குவேஜ் செலெக்ஷன் கேட்கும். ஸோ ஒரு லாங்குவேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கிலீஷை சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ரைட் சைட் கார்னரில் வந்து கீழே வந்து அக்செப்ட்னு இருக்கும். ஸோ அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அக்செப்ட்னு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து டோட்டலாகவே ரீசெட் ஆகிடுச்சு. ஸோ பாஸ்வேர்டு எதுவுமே இருக்காது. சரி, பாஸ்வேர்டு இல்லாமலே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ மறுபடியும் உங்களுக்கு மொபைல் ஹேங் ஆகுது, இல்லை ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆக டைம் எடுத்துக்குது, ஸ்லோவாக இருக்குதுங்க, அந்த இதுக்கும் நீங்கள் வந்து இந்த
ரீசெட் இதுக்கு வந்து ஹார்ட் ரீசெட் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரீசெட் முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது மூலமாக உங்கள் ஃபோன் வந்து கடையில் வாங்கும்போது எந்த அளவுக்கு புதுசாக இருந்துச்சோ அதே மாதிரி புதுசுனா நான் சொல்கிறது பாடியை சொல்ல வரல, உள்ளே இருக்கிற அந்த சாஃப்ட்வேர் அந்த இது மட்டும் எப்படி இருந்துச்சோ அப்ளிகேஷன்லாம் அதே மாதிரி வந்துடும். ஓகே நண்பா, இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் புது புது ட்ரிக்ஸு டிப்ஸு உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் புதிய ஒரு தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.